8 வந்து அஷ்டமியை குறிக்கும். 8 வந்து பாத்தீங்கன்னா ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த 8 வந்து லட்சுமியை குறிக்கும். 8 லட்சுமி அஷ்டலட்சுமிகளை குறிக்கக்கூடியது. அஷ்டலட்சுமி குறிக்க பொருள். சோ முதல் சக்கரம் மூலாதாரம். அதுக்கு அடுத்தது முதுகெலும்பு வழியா தான் நமக்கு எல்லாமே இதுவாகுது. ஏன்னா கால் பாதத்துல இருந்து தலை வரைக்கும் கீழ் பாதத்துல இருந்து தலை வரைக்கும் கணக்கு. இப்போ இது கீழ் பாதம். இந்த கீழ் பாதத்துல நம்ம வந்து ஓம் வந்துருச்சு. இதுக்கு முதுகெலும்பு பாருங்க. அது பாத்தீங்கன்னா முதுகெலும்போட அந்த தண்டுவளம் மாதிரியே இருக்கும் அது பாக்குறதுக்கு. சோ கீழே இதை வந்து வைக்கிறோம். சோ இது வைக்கும் பொழுது இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏலக்காய் வைக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து சங்கு. இப்போ இந்த சங்கு அப்படின்னும் பொழுது இந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கமா சுழண்டு இருக்கக்கூடியதுனால இதுக்கு பேரு இடம்புரி சங்குன்னு பேரு. சோ இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம்புரி சங்க தான் நிறைய பேர் வலம்புரி சங்கு அப்படின்னு பூஜை பண்றாங்க. ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா வலம்புரியும் இருக்கணும், இடம்புரியும் இருக்கணும். வலது கண் சூரியன், இடது கண் வந்து சந்திரன். அப்போ இது சந்திரனை குறிக்குது. சோ அன்னைக்கு திருவோண நட்சத்திரம். அப்போ சந்திரனோட நட்சத்திரம். அந்தந்த நட்சத்திரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய பூஜைகள் பண்ணக்கூடியது. அது வரலட்சுமியில 4வது வெள்ளிக்கிழமை. சோ 4வது வெள்ளி ஆடி வெள்ளியா வருது. சோ அந்த 4வது ஆடி வெள்ளியில வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடியவங்க சுக்கிரனோட ஆதிக்கமும் சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த சங்கு கடல்ல இருந்து எடுக்கக்கூடியதான் சங்கு. கடல்ல இருந்து வரக்கூடிய எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட தாய் வீட்டு சீதனம். சோ முதல்ல நம்ம உடம்புக்கு ஏற்ற ஆதார பீடங்களை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ மகாலட்சுமி அனுகிரகம் எனக்கு வந்து உடல் ரீதியா வரணும். சோ தேஜஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வசீகர தோற்றம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, தடை இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, இது எப்படி பெற முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சங்கை வந்து இதுல ஆதார பீடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து கையை உள்ள வச்ச மாதிரி இந்த சங்கை வச்சு இதுல 8வது பொருள் ஒரு சூட்சம பொருள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 8வது பொருளை உள்ள வைக்கிறதுக்கு பதில் இந்த டெர்மலைன், பிளாக் டெர்மலைன், இந்த பேக் டெர்மலைனை இதுக்குள்ள வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த பிளாக் டெர்மலைன் வந்து இது வந்து பென்சில் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் மாதிரியே இருக்கும். ஸோ பென்சில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை முழுமையாக எடுக்கக்கூடியது.